இந்த சிருஷ்டியில் பசியில்லாத ஜீவியோ உயிரினமோ இருக்காது. பசி என்பது மிகவும் கொடுமையானது. ஜீவன் தனது பசியை தணித்து கொள்வதற்கு வாயினால் கேட்கக்கூடும். பசியை தணித்து கொள்ள முடியும். ஆனால் வாயில்லா பிராணிகளின் விஷயத்தை பாருங்கள். பூர்வ ஜென்ம கர்மவசத்தால் அது நாயாகவோ பூனையாகவோ பிறப்பெடுக்கிறது. அவற்றிற்கு நலம் பேணுவோர் இலர். வாயினால் பசியையோ துன்பத்தையோ தெரிவிக்க இயலாது. ஜீவனானாலும் பிராணியாகிலும் ஒருவருக்கு ஒருவர் கடன்பட்டிருப்பதால் மட்டுமே ஒருவருக்கு அருகில் மற்றொன்று சேர்கிறது. அப்போது அவற்றை சீ என்று விரட்ட வேண்டாம், கருணையின்றி இம்சிக்க வேண்டாம். வார்த்தைகளால் மனிதர்களையோ ஜீவராசிகளை அடித்தோ இம்சிப்பதால் எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்படுகிறது. உயிரினங்களின் மீது தயை இல்லாமல் செய்யும் எந்த செயலும் எனக்கு மகிழ்ச்சியை தராது. அன்னதான விஷயத்தில் தராதரத்தை பார்க்க வேண்டாம். பசியின் கொடுமை யாருக்காகிலும் ஒன்றே. பிராணிகள் ஆனந்தமாக இருந்தால்தான் எனக்கு ஆனந்தம் ஏற்படும். மண்தட்டில் உயிரினங்களுக்கு வைக்கப்படும் ஒரு கவளம் உணவு எனக்கு தங்கத்தட்டில் வைத்தது போலாகும். அவற்றின் பசியை தணிப்பதோ என் பசியை தீர்ப்பதோ இரண்டும் ஒன்றே. அப்படி செய்வதால் உங்களுக்கு சுபம் உண்டாகும். குருபாதமே கதி.